உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதி கண்ணா, என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும். நான் உன் மேல கோவமா இருக்கேன். நான் என்னடா பண்ண? அக்காவை அடிச்சிட்டு சாரியே கேட்காம இருக்கல, அதான் கோவமா இருக்கேன். டேய் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நீ சாப்பிடு. நீ சும்மா இருக்கா? உனக்கு ஒன்னும் தெரியாது. எதுக்கு சிரிக்கிறீங்க? அம்மா சாரி கேட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். டேய், உன் அக்கா தான் வேண்டான்னு சொல்றாள்ல, சாப்பிடுப்பா. அப்புறம் என்ன? அதெல்லாம் முடியாது. அம்மா இப்ப சாரி கேட்கணும், அதுவும் 100 சாரி கேட்கணும். சரிங்க சார், நான் கேக்குறேன். தமிழ் 100 சாரி போதுமா? என்னம்மா சீட்டிங் பண்றியா? உன்னை 100 சாரி சொல்ல சொல்லல, உன்னை 100 டைம் சாரி சொல்ல சொன்னேன். ஓகே தமிழ், சாரி 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 சாரி. போதுமா, விடுங்கம்மா. போதுமாடா? அந்த பயம் இருக்கட்டும். இந்த சேர கொஞ்சம் தள்ளு. இப்ப போடு சட்னிய. ஓகே. அக்கா கேத்த தம்பிதான். ஆதிக்கண்ணா நல்லா இருக்கா? ஓகே, மனோ தான் போன் பண்றான். சொல்லுடா மனோ. வீட்ல தான் இருக்கோம் எல்லாரும். ஓ சரி சரி, நான் பாரதி கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். இருடா, நீ கடையிலே இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆம் பாரதி, நாளைக்கு சுமங்கலி பூஜைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. 25 பேருக்கு சமைக்கணுமா? மனோ பையன் வேற கடைக்கு போயிருக்கான். செல்லுல இருந்து காசு போலையா? எவ்வளவுமா வேணும்? ஒரு 3000 கொடு பாரதி, மீதி இருந்தா கொண்டு வந்து தந்துடுறேன். சரிங்கம்மா, நான் போய் கொண்டு வரேன். சரி. பாரதி, என்ன பாரதி, கழட்டி போட்ட தாலியை கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்க? நாளைக்கு சுமங்கலி பூஜை, இன்னைக்கு உன் கையில தாலி இருக்கு அப்படின்னா இதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்குன்னு தோணுது பாரதி. அப்படிலாம் ஒரு அர்த்தமும் இல்ல. பர்ஸ் எடுக்கும் போது கையில வந்துருச்சு, எடுத்து பார்த்தேன், அவ்வளவுதான். என்னைக்கு இதை நான் கழட்டி வச்சனோ அன்னைக்கே எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டேன். இதுக்கப்புறம் இது திரும்பவும் என் கழுத்துல ஏற போறதில்ல. ஏன் பாரதி இப்படி எல்லாம் பேசுற? இங்க முடிவுங்கிறது முடிவு எடுக்கிறதுல மட்டும் இல்ல, நிறைய முடிவுலதான் புது புது விஷயம் புதுசா பிறந்திருக்கு. ஆனா என் வாழ்க்கையில புதுசா எதுவும் வரப்போறதும் இல்ல, பிறக்க போறதும் இல்ல. இது இத்தனை நாள் எங்க இருந்துச்சோ அங்கேயே இருக்கட்டும். இந்தாங்கம்மா, இதுல 3000 ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு கடைக்கு போங்க. அங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. மித்ரா, மித்ரா, வாங்க ஆதி, உட்காருங்க.
மீனா அதை கொடு. ஒன்றும் இல்லை மித்ரா, கல்யாணத்துக்கு தாலி டிசைன் வந்திருக்கு. இதில் எந்த டிசைன் வேணும்னு நீயே சொல்லு. என்னதுக்கு பார்க்குற? இதெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட். உனக்கு எது பிடிக்குதோ அதை நீயே செலக்ட் பண்ணு. என்னாச்சு மித்ரா? எல்லாமே நம்ம முறைப்படி கட்டுற தாலி டிசைன் தான். இல்லனா தாலிங்கிறது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தானே எடுத்து கொடுக்கணும். இதில் என்ன மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுலாம் சொல்லிட்டு இருக்க? எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? நீயே செலக்ட் பண்ண. ஹே சேச்சா, நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. ஏய் மித்ரா, ஆதி கரெக்டா தானே சொல்றாரு. இதுல ஏதாச்சும் ஒன்னு செலக்ட் பண்ணிட்டா நம்ம ஆர்டர் கொடுத்துக்கலாம். உங்க யாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இது என்ன மித்ரா? என்னக்கா, ஆல்ரெடி நீயே தாலி வாங்கி வச்சிட்டியா? இது நான் வாங்கி வச்ச தாலி இல்ல, என் கழுத்துக்கு வர வேண்டிய தாலி. உனக்கு கூட இது என்ன தாலின்னு தெரியல. இது உங்க அம்மாவோட தாலி. இது உங்க அம்மாவோட தாலி. சாரதா அத்தைக்கு அப்புறம் இந்த தாலி என் கழுத்துல தான் இருக்கணும்னு அவங்க நினைச்சாங்களோ என்னமோ. எப்படியும் இந்த தாலி என் கைக்கே வர வச்சுட்டாங்க. இது என் கழுத்துல இருக்கிறதும் எங்க அத்தை என் கூடவே இருக்கிறதும் ஒண்ணுதானே நான் நினைக்கிறேன். என்னாச்சு ஆதி? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? என்னால உங்க அம்மா இடத்த ஃபில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஆதி. ஆனா கல்யாணத்துக்கு நான் இந்த தாலியை கட்டிக்கிறேன். சரி மித்ரா, உன் விருப்பம் தான் எங்க விருப்பம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.